நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சென்று விரைவில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்திப்பேன் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்து முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றவுடன் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதில் முதியோருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டமும் ஒன்று. அந்த திட்டம் 15ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின்படி முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை இந்திரா நகர் தொகுதி திலாசுப்பேட்டையில் உள்ள மந்தைவெளி திடலில் நடைபெற்ற விழாவில் துவக்கி வைத்தார். இதில் திரளான முதியோர்கள் கலந்து கொண்டு உதவித்தொகையை பெற்றுச் சென்றனர். விழாவில் அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் துவக்க விழாவினை அடுத்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், முதியோர்களுக்கு ஓய்வூதியத்தை 1000 ரூபாயாக கூடுதலாக வழங்கப்பட்டது மகிழ்ச்சியை அளிக்கிறது. மேலும் முழுமையாக மாற்றப்பட்டு செயல்பட்ட ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சுகப்பிரசவத்தில் முதலில் பெண் குழந்தை பிறந்துள்ளது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள வேட்டி சேலை விரைவில் வழங்கப்படும், விரைவில் இலவச அரிசியும் வழங்கப்படும் என்று கூறிய அவர், மேலும் வெளிநாடு சென்றுள்ள சோனியா காந்தியும் நாடு திரும்பியதும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களோடு சென்று சந்திப்போம், மேலும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி விரைவில் கூறுவேன் என்றார். புதுவையில் சந்திர கிரகணம் முழுமையாக தெரிந்தது. அறிவியல் இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்திருந்த தொலைநோக்கி மூலம் மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். புதுவையில் நேற்று இரவு சந்திர கிரகணம் முழுமையாக தெரிந்தது. தமிழகம் போன்ற மாநிலங்களில் மேகம் மறைத்ததால் கிரகணம் ஓரளவுதான் தெரிந்தது. ஆனால் புதுவையில் முழுமையாக தெரிந்ததால் மக்கள் நேரடியாக கண்டு மகிழ்ந்தனர். சந்திர கிரகணத்தை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் இரவு 9 மணி முதலே கடற்கரை சாலையில் குவிந்திருந்தனர். இதனை மக்கள் கண்டு ரசிக்க வேண்டும் என்று அறிவியல் இயக்கம் சார்பில் தொலைநோக்கி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நள்ளிரவு சந்திர கிரகணம் தோன்றியவுடன் மக்கள் தொலைநோக்கி மூலமும் நேரடியாகவும் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். பொதுமக்கள் மட்டுமின்றி அறிவியல் இயக்க பொதுச் செயலாளர், செயலாளர்கள், நிர்வாகிகளும் கண்டு ரசித்தனர். இந்த சந்திர கிரகண நிகழ்வு ஒரு அரிதான நிகழ்வு என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அறிவியல் இயக்க துணைத் தலைவர் ஹேமாவதி கூறுகையில், பூமியினுடைய நிழல்ல சந்திரன் பிரயாணம் பண்றதுதான். இன்னைக்கு ரொம்ப அதிக நேரம் அந்த பூமியுடைய கூம்புடல சந்திரன் பிரயாணம் பண்ண போகுது. ஏன்னா சந்திரன் இன்னைக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வேகம் ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அந்த கூம்பினுடைய பரப்பு, அது கடக்கக்கூடிய பரப்பு 9360 கிலோமீட்டர் இருக்கு. அதனால அந்த கடக்கின்ற நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 100 நிமிஷம் கடக்குது. அது இந்த நூற்றாண்டுடைய மிக நீண்ட ஒரு சந்திர கிரகணம். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் கூட நேரம் இப்போ நடக்க போகிற 2018 ஜூலை 27 தான் அந்த நிகழ்வு இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம மூணை பார்த்தோம்னா எந்த மாறுதலும் இருக்காது. ஏன்னா பெனும்ரா என்ற வெளிச்சமும் நிழலும் உள்ள பகுதியில் இப்போ சந்திரன் பயணம் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் விடிய கால 1:52, அதாவது இது 15ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதியும் போகுது. 1:52 2:32 வரைக்கும் அந்த கருப்பு பகுதியில் போகுது. அந்த கருப்பு பகுதியில் மீண்ட நேரம் போகிறது இந்த சந்திர கிரகணம். அதனால நிறைய ஆராய்ச்சிகளும் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. சாதாரணமாக சந்திர கிரகணம் வடகோளத்திலையும் தென்கோளத்திலையும் பார்த்தீங்கன்னா பகுதி சந்திர கிரகணம் தான் நடக்கும். ஆனால் நிலநடுக்கோட்டு பகுதியில் நமக்கு முழு சந்திர கிரகணம் நடக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் கூடுதலாக என்னன்னு கேட்டால், இந்த கருப்பு பகுதி சாதாரணமாக இருக்கிறதோட கூடுதலாக கருப்பாக தெரியுதா? ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் ஐஸ்லாந்தில் எரிமலை வெடித்து அந்த கருப்பு துகள்கள் போயிட்டு இருக்கு. கூடுதலான கருப்பு இருக்கிறா பார்க்குறோம். அந்த விஷயங்களும் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த கரும்பரப்பு முழு கருப்பரப்புன்னு சொல்ல முடியாது. அந்த நிழல் சாதாரணமாக நிழல்லாம் கருப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பூமியினுடைய நிழல் கருப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் சூரிய வெளிச்சம் 7 நிறங்கள் தெரியும் இல்லையா? அந்த 7 நிறங்களில் அது பிரதிபலிக்கும் போது சிகப்பு நிறம் இருக்கிறதுனால அந்த கருப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் சிகப்பாக தான் இருக்கும். அப்போது சந்திரனுடைய நிழலும் சேர்த்து அது கருப்பாக தான் தெரியும். சந்திரன் மேலே அது அந்த நிழலில் போனால் கூட கொஞ்சம் சிகப்பாக தான் தெரியும். ஏற்கனவே இந்த காப்பர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கலர் தான் தெரியும். ஆனால் இப்போ கருப்பாக தெரியும் அப்படின்றது ஒரு அனுமானம் இருக்குது. அதையும் நம்ம 1:52 2:32 வரைக்கும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு டெலஸ்கோப்புன்றது ஒரு தேவையா, தொலைநோக்கி தேவையான்னு கூட இல்லை. வெட்டுக்கண்ணில் பார்க்கலாம்.
மேகத்துக்குள்ளே மறைஞ்சு மேகத்துக்கு வெளியே சந்திரன் வந்து கொண்டு தான் இருக்கும். அதை நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமான நேரம் வந்து 1:52லேருந்து 2:32 வரைக்கும். விடுகின்ற நேரம் வந்து 4:32. உள்ளே போனது அந்த நிழலில் டிராவல் பண்ண தொடங்கிய நேரம் வந்து 10:52. சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்த கோரி வரும் 20ஆம் தேதி சென்னை நினைவரங்கம் அருகில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்போவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறுகையில், தமிழக அரசு சமச்சீர் கல்வி திட்டத்தை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்றமும் 1 மற்றும் 6ஆம் வகுப்பிற்கு சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்தும்படியும் மற்ற வகுப்புகளுக்கு சமச்சீர் கல்வி நீடிப்பது குறித்து 9 பேர் கொண்ட குழு முடிவெடுக்கும் என தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் சென்ற ஆண்டு 1 மற்றும் 6ஆம் வகுப்பில் சமச்சீர் கல்வி திட்டத்தில் பயின்றவர்கள் 2 மற்றும் 7ஆம் வகுப்பிற்கு செல்லும் பொழுது வேறு பாடத்திட்டத்தில் பயில சிரமப்படுவார்கள். எனவே இந்த விஷயத்தில் தமிழக அரசு அதன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி திங்கட்கிழமை எனது தலைமையில் சென்னை நினைவரங்கம் அருகில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படும் என்றும், போராட்டத்தில் பாமக மற்றும் அதனுடன் இணைந்த தமிழக மாணவர் சங்க நிர்வாகிகள் இத்திட்டத்தை அமல்படுத்த அக்கறை கொண்ட கல்வியாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கூறினார். கிராமப்புற மாணவர்களின் படிப்பிற்கு ஆசிரியர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று தனியார் சுயநிதி பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை மாநில தனியார் சுயநிதி பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் மாநிலத்தில் முதல் இடத்தை பிடித்த பள்ளிக்கும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு கூட்டமைப்பு தலைவர் துளசி தலைமை தாங்கிட கல்வித்துறை துணை இயக்குநர் மீனாட்சி, கூட்டமைப்பின் ஆலோசகர் பாஞ்ச் ராமலிங்கம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கும் நன்றாக படிப்பதற்கு தலைமை ஆசிரியர்கள் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். அப்படி செயல்பட்டால் வரும் காலங்களில் புதுவை 100% கல்வியில் வெற்றி பெற முடியும். மேலும் உயர்கல்வி பயில மாணவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லாமல் இங்கே பயில வசதி செய்யப்பட்டுள்ளது மற்றும் சேதராப்பட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலம் விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று பேசினார். நிறைவாக இணை செயலாளர் கமில லூயிஸ் நன்றி கூறினார். மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பாஜக மூத்த தலைவர் அத்வானி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் அத்வானி கூறுகையில், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் கூட்டம் நடத்தப்படும். மாநில முதல்வர்கள் உறுப்பினர்களாக இருக்கும் கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்களின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும், இதனால் மாநில அரசுகளுக்கு இடையே சுமூகமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு ஏற்படும் என்ற அவர், மேலும் 1990ஆம் ஆண்டு இந்த கவுன்சில் அமைக்கப்பட்டாலும் 1998ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் கூட்டங்கள் நடந்தன. ஆனால் 2006க்கு பிறகு கவுன்சில் கூட்டம் நடைபெறவில்லை. எனவே மத்திய மாநில உறவுகள் வலுப்படவும் பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை சுமூகமாக தீர்க்கவும் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் கூட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை நடேசன் நகர் குண்டு சாலையில் குடிநீரும் கழிவுநீரும் ஒன்றாக கலப்பதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும், இதனை சரிசெய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை நடேசன் நகர் குண்டு சாலையில் சில நாட்களுக்கு முன்பு கேபிள் இணைப்பு கொடுக்க பள்ளம் எடுக்கப்பட்டதாகவும், அப்பொழுது சரிவர பணி செய்து பள்ளத்தை ஒழுங்காக மூடாததால் குடிநீர் குழாயில் துளை ஏற்பட்டு தண்ணீர் வெளியாகிறது. அந்த குடிநீர் தண்ணீருடன் கழிவுநீர் வாய்க்காலில் செல்லும் தண்ணீரும் ஒன்று கலந்து ஓட்டை வழியாக குடிநீருடன் கலந்து செல்கிறது. இதனால் பல நாட்களாக மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இதனால் நோய் பரவ வாய்ப்புள்ளது என்ற அச்சத்தில் உள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் கொடுத்தும் ஊழியர்கள் வந்து தினமும் பார்த்துவிட்டு செல்கின்றனரே தவிர உரிய பணியை செய்யவில்லை. எனவே மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து நோய் பரவும் முன் குழாய்களை சீரமைத்து பள்ளத்தை மூட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மூமியான்பேட் குண்டு சாலையில் உள்ள குடிநீர் இந்த மின்விளக்கு கோசம் கேபிள் போட்டாங்க. இந்த கேபிள் போடும்போது குடிநீர் இந்த குடிநீரை உடைச்சிட்டாங்க. இன்னையோட 4-5 நாள் ஆகுது. இந்த ஒரு வாரத்தில் வராங்க, பார்க்கறாங்க, சொல்றாங்களே தவிர அந்த குடிநீர் நின்ன உடனே வாய்க்கா தண்ணி அந்த பக்கம் வருது.
அந்த வந்ததும் அந்த குடிநீரோட கூட இந்த வாய்க்கா தண்ணியும் சேர்ந்து போறதுனால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்ன ஆகும், அதை கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. எய்ட்ஸ் மற்றும் காசநோயை கட்டுப்படுத்த புதிய மருந்தை தமிழக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளனர். காசநோய் என்பது ஆரம்ப காலத்தில் இருந்தே மக்களிடத்தே இருக்கிறது. ஆனால் 1940ஆம் ஆண்டுதான் காசநோய்க்கான கிருமி கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு இந்நோயை கட்டுப்படுத்த தொடர்ந்து மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்பொழுது சந்தையில் 6 வகையான மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே காசநோய்க்கு புதிய மருந்தினை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் சென்னையில் உள்ள காசநோய் மையத்தின் விஞ்ஞானிகள் ஈடுபட்டனர். கடந்த 15 ஆண்டுகளாக கடல்வாழ் நுண்ணுயிர்களை கண்டுபிடித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்தனர். அதில் ஸ்டெப்ஸ்ட்ரோமைசிஸ் என்ற கடல்வாழ் நுண்ணுயிரி வகையில் இருந்து புதிய வகை மருந்தினை கண்டுபிடித்தனர். இந்த மருந்துக்கு டிரான்சிட்மைசின் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மருந்து காசநோய் மட்டுமல்லாது எய்ட்ஸ் நோயையும் கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது என்றும், காசநோய் மற்றும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு முதலில் காசநோய்க்கு மருந்து அளிக்கப்பட்டு பின்னர் தான் எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து வழங்கப்படும். ஆனால் இந்த புதிய மருந்து வந்துவிட்டால் ஒரே நேரத்தில் 2 நோய்க்கும் மருந்து அளிக்கப்படும் என்றும், மேலும் உலக சுகாதார அமைப்பு ஆய்வு செய்த பின்னரே இந்த மருந்து மக்கள் பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.